நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 300 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் கனமழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆதனூர், கோவில்தாவு, கருப்பம்புலம், அண்டர்காடு உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்தனர். இந்த நிலையில் அப்பகுதியில் கடந்த 3 நாட்களாக பெய்த தொடர் மழையால் நெல்மணிகள் நீரில் மூழ்கி முளைக்கத் தொடங்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். விடியா திமுக அரசு அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். பருவம் தவறிய மழை. இந்த மழைனால எங்களுக்கு நாங்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த கிட்டத்தட்ட நம்ம எங்கள் ஆதனூர், அண்டர்காடு, கோவில்தாவு, கருப்பம்பலம், நெய்விளக்கு போன்ற பகுதியில் கிட்டத்தட்ட 300 ஏக்கரில் இப்போ அதெல்லாம் சிஆர் ரகம் 154 பேர். இது நல்லா அறுவடைக்கு தயாராக இருந்து இப்போ அறுக்கணும். இன்றைக்கி நாளைக்கு அறுக்க வேண்டிய நேரத்தில் பாருங்கள், மழை பெஞ்சு எல்லாமே பயிரெல்லாம் கீழே சாஞ்சு இந்த முளைச்சிட்டு இப்போ எங்களுக்கு இதனால் மிகப்பெரிய ஒரு இழப்பு. எப்படின்னா சிஆர் ரகங்கிறதுனால எங்களுக்கு நல்ல ஈல்டு இந்த வருஷம் இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு இப்படி மழை பெஞ்சு பயிரெல்லாம் கீழே சாஞ்சு இப்போ அழுகி போனதுனால எங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தமிழக அரசு உடனடியாக இதை கவனத்தில் கொண்டு இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட இந்த விளைநிலங்களை பார்வையிட்டு எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குறங்கிறத இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கோவை வஉசி மைதானத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சொக்கலிங்கம் என்ற 54 வயது சிறப்பு உதவி ஆய்வாளர் புங்கை மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இரவு வேளையில் ரோந்து பணியில் இருந்த காவலர்கள் சொக்கலிங்கம் தூக்கில் தொங்குவதை பார்த்து உடலை மீட்டனர். 1997ஆம் ஆண்டு காவல்துறையில் சேர்ந்து பணியாற்ற துவங்கிய இவர் 2024ஆம் ஆண்டிலிருந்து பயங்கரவாத தடுப்பு பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் சொக்கலிங்கம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதற்கு பணிச்சுமை காரணமா, குடும்ப பிரச்சினை காரணமா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் குற்றங்களை கட்டுப்படுத்தி குற்றங்களை களையும் பணியில் இருக்கும் காவலரை தற்கொலை செய்து கொண்டது மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.